வடக்கு சென்டினல் தீவுங்கிறது அந்தமான் தீவுகள்ல ஒண்ணு. இது வங்காள விரிகுடாவுல இருக்க தெற்கு சென்டினல் தீவுல அடங்கும். பேரளவுல இந்த தீவு தெற்கு அந்தமான் நிர்வாக மாவட்டத்துக்கு சொந்தமானது. இந்திய யூனியன் பிரதேசத்தோட அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட ஒரு பகுதி. வடக்கு சென்டினல் பவள பாறைகளால சூழப்பட்டிருக்கு. இங்க இயற்கை துறைமுகங்கள் கிடையாது. கடற்கரையை தவிர மற்ற தீவு முழுசும் காடுகளால சூழப்பட்டிருக்கு. வடக்கு சென்டினல் தீவு இந்திய பெருங்கடல்ல இந்தியாவோட ஒரு பகுதியா இருந்தாலும் இங்க வாழ்ற பூர்வ குடிகளுக்கு இந்தியாவை பத்தியும் சரி, உலகத்துல இருக்க பல பகுதிகளை பத்தியும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஜாதி, மதம், அரசியல், பணம், பேராசை இப்படி எதுவுமே கிடையாது. உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இந்த சென்டினல் மக்கள் வாழ்ற உலகத்தை பத்தி நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. பல தடவை இந்திய அரசு இவங்களுக்கு உதவி செய்ய முயற்சி செஞ்சப்பெல்லாம் அவங்க எடுத்த எல்லா முடிவுகளுமே தோல்வியில தான் போய் முடிஞ்சது. அவங்கள தனிச்சு இருக்க தீவா அறிவிச்சு எந்தவித தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு இந்திய அரசு உத்தரவிட்டது. இந்திய ராணுவம் கூட அவங்களோட எல்லைக்கு 3 மைலுக்கு முன்னாடியே நிறுத்திடுவாங்க. 1956 பழங்குடியினரோட அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே தீவும் அதோட குடிமக்களும் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. இந்த சட்டத்துக்கு கீழே தீவிற்கு எந்தவித பயணமும் 5 கடல் மைல்களுக்கு 9.26 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எந்தவித அணுகுமுறையும் யாருனாலையும் இருக்கக்கூடாதுன்னு இந்திய அரசால தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த தீவுல இருக்க மக்கள் கிட்ட போறவங்களை பாதுகாக்கிறதுக்காகவே தனி சட்டம் இருக்கு. இந்திய சட்டத்தின்படி இந்த தீவை நெருங்கினா தண்டனைக்குரிய குற்றம் இருக்கு. இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சும் நீங்க அதை கடந்தாலும் நீங்க தீவை நெருங்குறப்ப நீங்க அம்புகள் மற்றும் ஈட்டிகளால தாக்கப்படுவீங்க. 2006 வடக்கு சென்டினல் கடல் பகுதியில சட்டவிரோதமா மீன் பிடிச்சிட்டு இருந்த 2 மீனவர்களை கொன்னாங்க. அதே மாதிரி அமெரிக்க சுற்றுலா பயணி ஒருவர் 2018 மரணம் அடைஞ்சாரு. இந்த மரணம் தான் இந்த சின்ன தீவுல வாழ்ற தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள் மேல உலகத்துல இருக்க எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தது. எந்தவித நாகரிக உலகத்தோடையும் தொடர்பில்லாம வாழ்ற பழங்குடி மக்களோட தொடர்பின்மைக்கு காரணம் என்னன்னா புவியியல். எப்படின்னா இந்த சின்ன தீவு முக்கியமான கப்பல் வழி தடங்களுக்கு அப்பால இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆழமான பாறைகளால சூழப்பட்டிருக்கு. அதோட இந்திய அரசு இந்த தீவை பாதுகாப்பு பிரதேசமா வரையறுத்திருக்கு. இதனால இந்த மக்களோட தனித்துவம் இன்னைக்கு வர காப்பாற்றப்பட்டு வருது. அதே நேரத்துல கடந்த 200 வருஷங்களா இந்த தீவுக்கு வெளியாட்கள் போயிருந்தாலும் சந்திப்பு மோசமாவே இருந்திருக்கு. தீவு முழுசும் காடுகளால சூழப்பட்டிருக்கனால பழங்குடியினரோட சரியான மக்கள் தொகை தீர்மானிக்க முடியாது. அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட யாருக்கும் சரியா தெரியாது. 201ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இந்த தீவுல எத்தனை பேர் வாழ முடியும்னு அடிப்படையா மதிப்பீடு செஞ்சா வடக்கு சென்டினல் தீவுல 80 முதல் 150 பேர் வரையும் இருக்கலாம்னு நம்பப்படுது. அதே நேரம் இந்த எண்ணிக்கை அதிகபட்சமா 500 முதல் குறைந்தபட்சமா 15 வரை இருக்கலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில வங்காள விரிகுடாவில இருக்க அந்தமான் தீவுகள்ல இருக்க மற்ற பழங்குடியினரோட சென்டினல் மக்கள் மானுடவியல் ரீதியா தொடர்புடையவங்க. ஆனாலும் ஓங்கே மற்றும் ஜாராவா மாதிரி பிற அந்தமான் பழங்குடி குழுக்களால புரிஞ்சு கொள்ளவே முடியாத அளவுக்கு அவங்க நீண்ட காலமா தனிச்சு வாழ்றாங்க. இவங்களோட மொழிய யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. 1967 சென்டினல் கிராமத்துக்கு ஒரு தடவை போனப்ப அவங்க சாஞ்ச கூரையோடு கூடிய சின்ன குடிசையில ஒண்ணுக்கொன்னு எதிரெதிரா இருக்க மாதிரி கட்டியிருந்தாங்க. சென்டினல் மக்கள் தட்டையான மரத்துப்பை இயக்கி செலுத்துற கனமற்ற சின்ன படகுகளை பயன்படுத்துறாங்க. அந்த படகுல இருந்து மீன்கள், நண்டுகள் எல்லாம் பிடிக்கிறாங்க. பொதுவா அவங்கள வேட்டையாடுறவங்கன்னு சொல்லலாம். அவங்களோட வாழ்க்கை முறை அந்தமான்ல இருக்க பிற மக்களை மாதிரி இருந்தாலும் அவங்க தீவுல வாழ்ற பழங்கள், கிழங்குகள், கடற்பாசிகள், ஆமைகள், முட்டைகள், காட்டு பன்றிகள், பறவைகள் இதெல்லாம் சாப்பிட்டு வாழ்றாங்க. அவங்க வில், அம்பு, ஈட்டிகள், அப்புறம் கத்திகள் இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அந்த கருவிகள், ஆயுதங்கள் பல இரும்புகளால நுனிகள் போடப்பட்டிருக்கும். சென்டினல் தீவுல கரையோரத்துல ஒதுங்கும் பொருட்களை கண்டுபிடிச்சு தங்களோட தேவைக்கேற்ப பயன்படுத்தி வராங்க. சென்டினல் மக்கள் கூடைகளை பின்னுறாங்க. அவங்க இரும்புனால செய்யப்பட்ட மர செதுக்குகளை பயன்படுத்துறாங்க. இது மனித குல வரலாற்றுல கற்காலத்துல பயன்படுத்தப்பட்ட கருவி.
இதுவரைக்கும் சென்டினல் மொழி எதுவும் வெளியாட்களுக்கு தெரியாது. வடக்கு சென்டினல் தீவுக்கு வெளியே இருக்கிற யாருக்கும் உண்மையிலேயே சென்டினல் தங்களுக்குள்ள எப்படி அழைச்சுக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்கள எப்படி வாழ்த்துறது இல்ல உலகத்தை பத்தின அவங்களோட பார்வை மற்றும் அவங்களோட பங்கு என்னன்னு யாருக்கும் தெரியாது. 1771 கிழக்கிந்திய கம்பெனியோட கப்பல் ஒண்ணு சென்டினல் தீவை கடந்தது. அப்போ கரையில மின்னொலிகள் மின்னுறத கண்டது. ஆனா கப்பல் ஒரு ஹைட்ரோகிராபிக் ஆய்வு பணியில இருந்ததால அந்த தீவுல நிக்கல. ஹைட்ரோகிராபிக் சர்வேனா கடல் வழி செலுத்தல், கடல் கட்டுமானம், அகழ்வாராய்ச்சி, கடல் எண்ணெய் ஆய்வு, கடற்கரை எண்ணெய் தோன்றது, இது மாதிரி தொடர்புடைய செயல்பாடுகளை பற்றின ஆய்வு. அதனால சென்டினல் மக்கள் ஒரு நூற்றாண்டு வரை வெளியுலக தொந்தரவு இல்லாம இருந்தாங்க. இதுக்கப்புறம் நினிவேன்னு அழைக்கப்படும் ஒரு இந்திய வணிக கப்பல் இந்த தீவோட பக்கத்துல பாறையில மோதி விபத்துக்குள்ளானது. கப்பல்ல இருந்த 86 பயணிகளும் 20 பணியாளர்களும் கடல்ல நீந்தி வடக்கு சென்டினல் கடற்கரைக்கு போனாங்க. அவங்க தீவுல 33 நாட்கள் தங்கி இருந்தாங்க. அப்போ சென்டினல் மக்கள் கரைக்கு வந்தவங்கள வில் அம்பு கொண்டு தாக்குனாங்க. நினிவே கப்பலை சார்ந்தவங்களும் பதிலுக்கு கற்கள் கம்புகளை கொண்டு தாக்குனாங்க. கப்பல் விபத்துல தப்பியவங்கள மீட்கிறதுக்காக ராயல் கடற்படை கப்பல் வர வரைக்கும் இரு தரப்பினரும் மோதிட்டு தான் இருந்தாங்க. இதை ஒட்டிதான் பிரிட்டிஷ் இந்தியாவோட காலனித்துவ பகுதியா சென்டினல் தீவை அறிவிக்க ஆங்கிலேயர்கள் முடிவு செஞ்சாங்க. 1880 மாரிஸ் விடல் போர்ட்மேன்ற இளம் ராயல் கடற்படை அதிகாரி அந்தமான் மற்றும் நிக்கோபாருக்கு பொறுப்பேற்றார். போர்ட்மேன் தன்னை ஒரு மானுட வீலனா கருதினாரு. அதே மாதிரி 1880 அவர் வடக்கு சென்டினல் தீவுல கடற்படை அதிகாரிகள், அந்தமான் தீவுல இருக்க தண்டனை காலனியை சேர்ந்த குற்றவாளிகள் மற்றும் அந்தமானோட வழிகாட்டிகள் ஒரு பெரிய குழுவோட தரையிறங்கினாங்க. அப்போ அவங்க அவசரமா கைவிடப்பட்ட கிராமங்களை மட்டுமே கண்டுபிடிச்சாங்க. ஊடுருவல்காரர்கள் வருவதை பார்த்து மக்கள் உள்நாட்டுல மறைஞ்சிருக்க இடங்களுக்கு தப்பி சென்றதா தெரியுது. ஆனா ஒரு வயசான தம்பதியினர் 4 குழந்தைகளும் மட்டுமே தப்பி செல்லும் முயற்சியில தோல்வியடைஞ்சு அங்கேயே தங்கி இருந்தாங்க. போர்ட்மேனும் அவரோட தேடுதல் குழுவினரும் அவர்களை பிடிச்சு அந்தமான் காலனித்துவ தலைநகரான போர்ட் பிளேயருக்கு கொண்டு போனாங்க. இப்படி கொண்டு வரப்பட்ட 6 சென்டினல் மக்களும் கடுமையா நோய்வாய்ப்பட்டாங்க. வயசான அந்த தம்பதியினர் போர்ட் பிளேயர்ல இறந்தாங்க. நோய்வாய்ப்பட்ட 4 குழந்தைகளும் மறுபடி வடக்கு சென்டினல் கடற்கரையில ஒரு சின்ன பரிசு பொருட்களோட இறக்கி விடுறது நல்லதுன்னு போர்ட்மேனும் முடிவு செஞ்சாரு. குழந்தைங்க தங்களோட நோயை மற்ற மக்களுக்கு பரப்பினார்களா இல்ல அதோட தாக்கம் என்னவா இருந்திருக்கணும்னு தெரியல. 1896 தப்பி ஓடின ஒரு குற்றவாளி அந்தமான் தீவு தண்டனை காலனியிலிருந்து ஒரு தற்காலிக படகுல தப்பி செல்ல முயன்றாங்க. அவர் வடக்கு சென்டினல் தீவு கடற்கரையில ஒதுங்கினாங்க. ஒரு தேடுதல் குழுவினர் சில நாட்களுக்கு பிறகு அவரோட தொண்டை வெட்டப்பட்ட நிலையில அம்பு காயங்கள் நிறைஞ்சு அவரது உடல்ல எச்சங்களை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் புத்திசாலித்தனமா சென்டினலை அமைதியோட விட்டுவிட முடிவு செஞ்சாங்க. நினிவே சம்பவத்துக்கு பின்னாடி 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்தியா அரசாங்கத்துக்கு கீழே பணிபுரியும் திரினோக் நாத் பண்டிட் தலைமையிலான மானுடவியலாளர்கள் குழு வடக்கு சென்டினல் தீவுல தரையிறங்கியது. போர்ட்மேனை போலவே அவங்களும் அவசரமா கைவிடப்பட்ட குடிசைகளை மட்டுமே கண்டுபிடிச்சாங்க. பண்டிட் மற்றும் அவரோட குழுவினர் துணி, மிட்டாய் மற்றும் பிளாஸ்டிக் வாளிகள் போன்ற பரிசுகளை விட்டுட்டு போனாங்க. இதுக்கிடையில 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. வடக்கு சென்டினல் தீவு சட்டப்பூர்வமா ஒரு குழப்ப நிலையிலிருந்து 1970 தனிமைப்படுத்தப்பட்ட இந்த சின்ன தீவுக்கு இந்தியா உரிமை வழங்கியது. அதோட ஒரு கணக்கெடுப்பு கழிப்பழகிய கடற்கரையில பதிச்சது. இதுக்கு சென்டினல் மக்கள் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. பண்டித்தும் அவரோட சகாக்களும் சென்டினலை தொடர்பு கொள்ள முயன்றாங்க. கடற்கரையில தேங்காய் மற்றும் பிற பரிசுகளை கீழே இறக்கி அவசரமா பின்வாங்கினாங்க. சென்டினல் மக்கள் பரிசு பொருட்கள்ல இருந்த உயிருள்ள பன்றிகளை பொருட்படுத்தல. அவங்க ஈட்டிகளை எரிஞ்சு பின்னாடி மணல்ல பன்றிகளை புதைச்சாங்க. பிளாஸ்டிக் பொம்மைகளையும் அப்படியே புதைச்சாங்க. ஆனா அவங்க உலோக பானைகள் மற்றும் சட்டிகளால அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சதா தோன்றியது. அவங்க தீவுல வளராத தேங்காய்களை ரொம்பவே விரும்பினாங்க. இத்தகைய வெளியுலக வருகைகள் 1981 வரை அப்படியே இருந்தது. 1974 ஒரு நேஷனல் ஜியோகிராபிக் படக்குழுவினர் தீவுக்கு பக்கத்துல வந்தாங்க. குழுவோட இயக்குனர் தொடையில சென்டினல் மக்களால ஏவப்பட்ட அம்பு ஒன்று பாஞ்சது. நாடு கடத்தப்பட்ட பெல்ஜியத்தோட 3ஆம் லியோபோர்ட் மன்னன் 1975 ஒரு படகு பயணத்துல தீவுக்கு பக்கத்துல போனாங்க. அப்பவும் சென்டினல் அவரை அம்புகளால எச்சரிச்சாங்க.
1981 பிரிம்ரோஸ் என்று அழைக்கப்படுற ஒரு சரக்கு கப்பலோட 26 பேர் கொண்ட அவரோட குழுவினர் தீவுக்கு பக்கத்துல விபத்தால மாட்டிக்கிட்டாங்க. ஆனா இந்த தடவை மாலுமிகள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். அதுக்கப்புறம் தீவுக்கு வந்த பார்வையாளர்கள் சென்டினல் மக்கள் தங்களோட கருவிகள் மற்றும் ஆயுதங்களுக்காக கப்பல்ல இருந்து உலோகத்தை கைப்பற்றினதா தெரியுதுன்னு சொல்றாங்க. அதே ஆண்டுல பண்டித்தும் அவரோட குழுவினரும் தங்களோட முயற்சிகளை முடுக்கிட்டாங்க. மாதம் ஒரு தடவை தீவுல இறங்கினாங்க. 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி பண்டித் ஓய்வு பெறுவதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒழுங்குமுறையும் விடாமுயற்சியும் பலனளித்தது. 1991 முற்பகுதியில் ஒரு நாள் தீவுவாசிகள் குழு ஒண்ணு ஆயுதங்கள் எதுவும் இல்லாம வெறும் நெய்யப்பட்ட கூடைகள் மற்றும் தேங்காய்களை வெட்டுறதுக்கு பயன்படுத்தின கருவிகளை பெறுவதற்காக கடற்கரைக்கு வந்தாங்க. அப்போ முன்னாடி விட வெளியாட்களோட நெருங்கி பழகுனாங்க. அந்த நாள்ல பிற்பகுதியில மானுடவியலாளர்கள் திரும்பி வந்தப்ப கடற்கரையில 2 டஜன் சென்டினல் மக்கள் நிற்பதை கண்டாங்க. அப்போ ஒரு சுவாரஸ்யமான காட்சி அரங்கேறியது. வந்தவங்களை குறிவைக்க ஒரு ஆண் தன் வில்ல உயர்த்தினான். ஒரு பெண் வில்ல கீழே தள்ளினான். அதுக்கு அந்த மனிதன் வில்லையும் அம்பையும் கைவிட்டு மணல்ல புதைச்சான். இது பேச்சுவார்த்தை அம்சமா இல்ல சடங்கு நிகழ்ச்சியான்னு இன்னும் தெளிவா தெரியல. ஆனா ஆயுதங்கள் அகற்றப்பட்டவுடன் மக்கள் தங்கள் தேங்காய்களை சேகரிக்க பார்வையாளர்களோட படகுகளுக்கு வந்தாங்க. ஆனா சென்டினல் விருந்தோம்பல் அதோட வரம்புகளை கொண்டிருந்தது. சில வாரங்களுக்கு பின்னாடி ஒரு சென்டினல் நபர் விருந்தினர்கள் வெளியேற வேண்டிய நேரம் இதுன்னு பண்பாட்டுக்கு தன்னோட கத்திய உருவி வெட்டும் சைகையை செஞ்சாரு. நாம அவங்களோட விருப்பத்துக்கு மதிப்பளிக்காம அவங்களோட எல்லைக்குள்ள நுழைய முயன்றாலோ இல்ல வசதிக்காக ரொம்ப பக்கத்துல போனாலோ அவங்க நம்மள புறக்கணிப்பாங்க. அவங்க கடைசி முயற்சியா அம்புகளை எய்வாங்கன்னு பண்டித் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ்ல தெரிவிச்சாரு. தீவு வாசிகளுக்கும் மானுடவியலாளருக்கும் இடையிலான மெல்லிய நட்பு தேங்காய் கையூட்டுகளுக்கு அப்பால் நகரல. சென்டினலிஸ்ட்கள் பதிலுக்கு பரிசுகளை வழங்கல. அதே மாதிரி பார்வையாளர்கள் தங்குறதுக்கு இல்ல உள்நாட்டுக்கு அழைத்து செல்ல அழைக்கல. இரு தரப்பினரும் உண்மையில் எப்படி மற்றவரோட பேசுறதுன்னு கற்றுக்கொள்ளல. இறுதியில இந்திய அரசாங்கம் 1996 மானுடவியலாளர்களோட வருகையை நிறுத்தியது. 2004 சுனாமிக்கு பின்னாடி இந்திய கடலோர காவல் படையின் ஹெலிகாப்டர்கள் தீவுக்கு மேல பறந்தப்ப சென்டினல் மக்கள் நல்ல நிலையில இருக்கிறத கண்டாங்க. பில் அம்புகளால ஹெலிகாப்டரை தாக்க கொஞ்சம் கூட தயங்கல. ஓரிரு ஆண்டுகளுக்கு பின்னாடி 2006 ஒரு இந்திய படகு கரையோரம் போனது. சென்டினல் மக்கள் படகுல வந்த மீனவர்கள் இருவரையும் கொன்னு எச்சங்களை புதைச்சாங்க. 2018 சென்டினல் மக்கள் அமெரிக்க சுற்றுலா பயணி ஜான் ஆலன் சங் தங்களோட தீவுல காலடி எடுத்து வச்சு கடற்கரையில நின்னு பாடல்களை பாடியதை விரும்பல. அவங்க அவரை 2 முறை விரட்டி அடிச்சாங்க. ஆனா அவர் 3வது முறையா கரைக்கு வந்தப்ப அவங்க அவரை கொன்றதா நம்பப்படுது. 2006 2 இந்திய மீனவர்களுக்கு செஞ்சது போலவே அவரோட உடலையும் புதைச்சு விட்டதா தெரியுது. இந்திய அரசாங்கம் இப்போ சவ்வின் உடலை தேடுறத நிறுத்தி இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாதுகாப்பு பற்றிய விவாதத்தை தூண்டி இருக்கு. பண்டித் அவர்களை அப்படியே விட்டு விடுவது நல்லதுன்னு வாதிட்டாரு. சென்டினலிஸ் வெளியுலகத்தோட தொடர்பு கொள்ள விரும்பல. எப்பவும் அவங்க தாங்களாவே நன்றாக இருக்காங்கன்னு தெளிவா புரியுது. இந்திய அதிகாரிகள் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக தீவுக்கு தொடர்ந்து வராங்க. கடைசியா 2011 வந்தாங்க. உலகத்துல இப்படி தனித்து வாழ்ற மக்கள் கூட்டம் ரொம்பவே குறைவு. இவங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மனித குல வரலாறு எப்படி நடந்திருக்குங்கிறது யூகிக்க முடியும். சென்டினல் மக்கள் தங்களோட பிரதேசத்தை பாதுகாக்க விரும்புறாங்க. உலகத்தோட தொடர்பு கொள்ள அவங்க விரும்பல. அவங்களோட வாழ்க்கை முறைகள் வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறத விட அவங்கள அப்படியே விட்டு விடுறது தான் நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.